ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பிஎல் ட்ராமாவோட தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் ஜுவா சேயன் கிட்ட க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருப்பான்ல, அப்போ அவனை பார்த்து நீ ரொம்ப க்யூட்டாக இருக்க, ஏன் தள்ளி போகிற, கிட்டவா, ஆடாமல் அசையாமல் அப்படியே இரு அப்படின்னலாம் சொல்ல டேயி உள்ளார வந்துடுவான். ஆக்சுவலி அவன் வருவான்னு ஜுவாக்கு தெரியும் போல். ஸோ அவன் உள்ளே வந்ததுமே ஜுவா லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டே வந்துட்டியா அப்படின்னு டேயை பார்த்து சொல்லிட்டு, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எப்படி இந்த கையை வச்சுக்கிட்டு ரொம்ப நல்லா வாசிக்கிறேன், அது சரி இந்த மியூசிக்கோட டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும்போது சேஹன் சொல்ல வரதுக்குள்ளார டேயை சொல்லிடுவோம். பாருடா, உங்கள் ரெண்டு பேரோட டேஸ்ட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, உனக்கும் டைட்டில் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு டேயை பார்த்து சொல்லிட்டு, இன்னைக்கு நீ எனக்காக வாட்சி காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சேயோன், இதே போல் அடுத்த டைமும் வாட்சி காட்டு சரியா அப்படின்னு சொல்லி டேயை கடுப்பேற்றுறதுக்காகவே அவனை தொட்டு தொட்டு பேசிகிட்டு இருக்கான். சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேயை பார்த்து உன் கூட கொஞ்சம் பேசணும், தனியா வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். தனியாக வந்ததுமே சேயன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டராக இருக்கான். அவனோட பெர்ஃபார்மன்ஸ் கூட சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி உன்னோட அட்டென்ஷன் அவனுக்கு கிடைக்கிறது கூட ஒர்த்தாக தான் இருக்குது. டேயி, நீ என்கிட்ட நடிக்கிறது எல்லாமே வேஸ்ட்டு, நான் எப்போவோ கண்டுபிடிச்சிட்டேன், என்ன தெரியுமா, அவனுக்கு ஏதாச்சும் ஒன்றுனா எந்த டைம் வேணாலும் வந்து அவனை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பேசி முடிச்சிட்டிங்கன்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி போகும்போது அவனோட காதில் ஏதோ சொல்லவும், நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான். ஆனால் அவன் என்ன சொன்னான்னு தெரியல. அதுக்கப்புறம் சேயன் வேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போதெல்லாம் அவன் ஜுவா கூட இருந்த சமயத்தில் கரெக்டாக டேயி வந்துட்டான்ல, அதுதான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. எப்படி அவன் கரெக்டான டைமில் வந்தான், அதுவும் பார்க்க ரொம்ப கோவமாக தெரிஞ்சான், ஆனால் எதனால் இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சி பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் சேயன் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது ஜூயி வெளியே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்க சமயத்தில் ஜூயியும் அவனை பார்த்துட்டு, நீ என்ன இங்கே இருக்க, நிஜமாலே நீ இந்த ஸ்கூல் தானா அப்படின்னு கேட்கும்போது, அன்னைக்கே நான் உங்ககிட்ட அதை தான் சொல்ல வந்தேன், அது சரி நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்க, நீ இந்த சைடு வந்துட்டு இருக்கன்னா கண்டிப்பாக செகண்ட் இயராக தான் இருக்கணும், உன்னோட கிளாஸ் என்னன்னு கேட்கும்போது நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் இருக்கேன்னு சொல்லவும், நல்லதா போச்சு, என்னோட நேம் ஜூஹி, என்னோட பேரை சொன்னால் அவனுக்கு தெரியும், ஸோ கொஞ்சம் டேயை வர சொல்கிறியா அப்படின்னு கேட்க, அவனும் சரின்னு சொல்லிட்டு டேயி கிட்ட வந்து உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் உன்னை பார்க்கறதுக்காக கூப்பிட்டா அப்படின்னு சொல்லவும், டேயிக்கும் ஒன்றுமே புரியல, டோயின்கெல்லாம் இங்கே என்னடா நடக்குதுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவனை பார்த்து எனக்கு தெரியாமல் எப்படா லவ் பண்ண ஆரம்பிச்சேன்னு கேட்கும்போது, எனக்கே எதுவும் தெரியல, அவன் யார் பார்க்க சொன்னது அப்படின்னு கேட்க, அந்த பொண்ணோட நேம் ஜூஹி அப்படின்னு சொல்லும்போது தான் ஓ அவளான்னு ரெண்டு பேருமே நினச்சிக்கிட்டாங்க. டேயி அவளை பார்க்க போயிட்டு இருக்கான். அப்போ சேயனை பார்த்து, ஆமாம் நான் டேயோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு அவளே சொன்னாலான்னு கேட்கும்போது, இல்லை அவளை பார்க்கும்போது கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தான் தெரிஞ்சது, அதனால தான் அப்படி சொன்னேன்னு சொல்லுவோம். அட லூசு பையலே, அவளை டேயெல்லாம் ஒன்றும் லவ் பண்ணல, அவள் ஜுவாவோட தங்கச்சி அவ்வளோதான்னு சொல்லும்போது, என்னது ஜுவாவா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் உனக்கு அவங்கள தெரியுமான்னு கேட்க, தெரியும் ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, அது போகட்டும் ஜூயிக்கும் அவனுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்கும்போது, அவள் டேயை லவ் பண்ணுறா, ஆனால் டேயிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லை, அதனால ஜுவாக்கும் டேயிக்கும் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, ஏன் அவனுக்கு பிடிக்கலன்னு கேட்கவும், அவனோட ஸ்டைலில் அவள் இல்லை, என்ன பண்ணுறது, அப்படின்னா அவனுக்கு என்ன மாதிரி பிடிக்கும் அப்படின்னு கேட்கும்போது, நீ ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன்னு டோயின் ஒரு மாதிரி நக்கலாக கேட்டுட்ருக்கான். எனக்கு அந்த அளவுலாம் ஒன்றும் க்யூரியஸ் இல்லை அப்படின்னு கோமா சொல்லிட்டு இருக்கான். அந்த சீனை கட் பண்ணி இங்கே ஜூயை பார்த்து எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை அன்னைக்கு உன்னோட பர்த்டேக்காக சாக்லேட் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் அவனுக்கு கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, அதனால தான் இப்போ கொடுக்கலாம்னு திரும்ப செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த வாங்கிக்கோன்னு சொல்லும்போது, அவனும் அதை வாங்கிக்கிட்டு இனிமேல் என்னோட கிளாஸ் பக்கம் நீ வராத, மற்றவங்க தப்பாக புரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இங்க டோயன் அவனை பார்த்து, சரி சரி அதெல்லாம் போட்டோம், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஜுவா கூட நீ அதிகமாக சேராத, உன்னால முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுன்னு சொல்லும்போது, ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்கவும், அதனால உனக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் இல்லை, அதனால தான் அப்படி சொல்றேன்னு சொல்ல, ஆனால் அவங்கள பார்த்தா தப்பான பையன் மாதிரி தெரியலையே, டேய் நான் சொல்றது கேளு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன் இப்படி சொல்றேன்னு கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, ஒரு வேலை டேய்க்கு ஜுவாவை பிடிச்சிருக்கோ அதனால தான் இவன் இப்படி நடந்துக்கிறானோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சு பார்த்து யோசிச்சுட்டு இருக்கான். இதை டோயின் பார்த்துட்டு, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தான், இப்போ என்னாச்சுன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். டேயும் அங்கே வந்து கொஞ்சம் என்னோட இடத்த விட்டு ஏஞ்சிக்கிறியா அப்படின்னு சொல்லவும் அவனும் ஏஞ்சி போயிடுறான். ஜூயி கொடுத்த சாக்லேட்டை டோயன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அந்த டைம் டீச்சர் அவங்க கிளாஸ்க்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, டீம் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும், அதில் 4 பேர் இருக்கணும், யார் யார் இருக்க போறீங்க, என்ன சாங் சூஸ் பண்ண போறீங்கன்னு இந்த வீக்குள்ளே கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது சேயனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்ன அதுக்குள்ளே குரூப் ப்ராஜெக்ட் வந்துடுச்சு, ஆனால் நான் கிளாஸில் இன்னும் சரியாக பேச ஆரம்பிக்கலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். அதோட அந்த கிளாஸ் முடிஞ்சு போகுது. அதுக்கப்புறம் அவனோட கிளாஸ் மெம்பர்ஸ் ஒருத்தட்டியாக அப்ரோச் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ நான் யார் கூட டீம் ஆகுறதுனே தெரியலேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கும்போது, இது எல்லாமே டோயன் பார்த்துட்டு டேய் கிட்ட வந்து, சேயன் கூட யாருமே டீம் ஆகலை போல, ஸோ நம்ம ஏன் அவனை டீமில் சேர்த்துக்க கூடாதுன்னு கேட்கும்போது, எதுக்கு அப்படின்னு கேட்கவும், டேய் உன்னையும் என்னையும் தவிர டீம்னு சொல்லிக்க யாருமே இல்லை, அதனால நாம அவனை சேர்த்துக்கிட்டா என்ன அப்படின்னு கேட்க, ஆமாம் அவன்கிட்ட ரொம்ப நல்ல பையனாக நடந்துக்கிறியே, அதுக்கு ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா
அவன் இந்த ஸ்கூலுக்கு புதுசு, ஸோ யார்கிட்டயும் அதிகமாக பேச ஆரம்பிக்கல, அதுக்குள்ளே ப்ராஜெக்ட் வந்துடுச்சு, பார்க்க பாவமாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லும்போது, அவனை பற்றி கண்டுக்கிறத கொஞ்சம் நிறுத்துறியா, அவன் மேலே உனக்கு எதுக்கு இந்த கரிசனம் அப்படின்னாலாம் கேட்டுட்டு இருக்க. ஆமாம், உனக்கு வர வர என்னாச்சு, சேயனை பற்றி ஏதாச்சும் பேசினாவே நீ ரொம்ப பொசசிவ் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுதே அப்படின்னு சொல்லும்போது, நான் எப்போன்னு சொல்ல வரான், ஆனால் அவன் ஜுவா கூட இருக்கும்போது எப்படி நடந்துக்கிறான்னு அவனாலே புரிஞ்சிக்க முடியுது போல. ஸோ எதுவும் சொல்லாமல் அவன் மேலே உனக்கு பரிதாபமாக இருந்தால் நீ அவன் கூட பேர் பண்ணிக்கோ, என்ன இதில் இழுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு இவ்வளோ கோவப்படுறான்னு தெரியலேன்னு டோயினும் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சேயும் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனை டேயி கூப்பிடவும் நிஜமாலே நம்மளை தான் கூப்பிட்றானான்னு அவனுக்கே ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ நம்மளை தான் கூப்பிட்றானான்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கும்போது அவன் கிட்ட வந்து இனிமேல் அந்த ரூம்க்கெல்லாம் நீ போகக்கூடாதுன்னு சொல்ல, திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா, நீ தான் என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொன்னேன், இப்போ மறுபடியும் போகாதன்னு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க. இங்கே பாரு, உனக்கு ஜுவாவை பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால தானே நீ ஜூயோட ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்க. நேற்று ஜுவா என் கூட பேசிட்டு இருக்கிறத பார்த்து கூட நீ கோவப்பட்டன்னு தெரியும், நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே அப்படின்னு கேட்கும்போது, இதுதான் உன்னோட நினப்பா இருக்குன்னு சொன்னா இனி உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, நீ என்ன வேணா நினச்சிக்கோ, அப்புறம் நான் வார்னிங் கொடுக்கலன்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவனுக்கு இதே வேலையா போச்சு, ரீசன் சொல்லாமே ரூம்க்கு போகிறத நிப்பாட்ட சொல்கிறான்ற மாதிரி நினச்சிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். அப்படி போனவன் ப்ராக்டிஸ் ரூம்க்கு வந்து பார்த்தா ஜுவா அங்கே இருக்கான். அவனை பார்த்து நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்கும்போது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். ஆமாம், நீ ஏன் டல்லாக இருக்கன்னு கேட்கவும், அது வேறு ஒன்றும் இல்லை, ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணணும், ஆனால் இன்னும் எந்த டீம்லையுமே நான் சேரல, அதுதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, இதுதான் விஷயமா, நீ கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அவனோட ஃபோன் நம்பரை வாங்கிக்கிறான். சரி, இந்த வீக்கெண்ட் நீ ஃப்ரீயாக இருக்கேன்னு கேட்கும்போது, கொஞ்ச நேரம் மட்டும் மீட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே, நீ அழகாக ரெடி ஆகிட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வா, டீம் மெம்பரை நான் உனக்கு இன்ட்ரோ பண்ணுறேன், ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை மேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லவும், எனக்கு நீங்கள் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, தேங்க்ஸ்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஜுவாவோட பார்வையே சரியில்லை, என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு அழகாக ரெடியாகி கரோக்கி பார்க்கு வந்திருப்பான். இங்கெல்லாம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரான் போல். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக ரூம் நம்பர்லாம் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே வந்து டோரை திறந்து பார்த்தா உள்ளார டேயி உட்காந்துட்டு இருக்கான். அவனை பார்த்ததும் இவனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அதே போல தான் டேய்க்குமே இருக்குது. இவங்க ரெண்டு பேர் பார்த்துக்கிறத ஜுஹா பார்க்கணுமே, உன்னை வச்சு செய்கிறன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். என்ன அங்கேயே நின்றுட்டு இருக்க, வா வந்து உட்காருன்னு சொல்லி பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, இதோ இவனோட நேம் டேயி, அப்புறம் இது ஜூஹி, என்னோட தங்கச்சின்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணிட்டு இருக்கான். ஆமாம், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்ட்ரோ கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அது டேயே தானான்னு கேட்கும்போது, ஆமாம், ஆக்சுவலி அவனுக்கும் ஜாஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் எவ்வளோ டைம் திங்க் பண்ணி பார்த்தாலும் உனக்கு பார்ட்னராக டேயி இருந்தால் நல்லா தான் இருக்கும்னு தோணுச்சு. கரெக்ட் தானே டேயி அப்படின்னு சொல்ல இவனுக்கு கடுப்பு தான் ஆகிட்டு இருக்கு. அந்த டைம் உனக்கு தண்ணி தாகம் இருக்கும்ல, ஸோ இந்தா இதை குடின்னு சொல்லி கையில் கொடுக்காம அவனை கூட்டி விட்டுட்டு இருக்கவும் அந்த இடமே ரொம்ப சைலண்ட்டாக ஆக்வர்டாக இருக்குது. அது போதாதுன்னு தொட்டு தொட்டு வேற பேசிட்டு இருக்கான். இவனுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு புரியுதா இல்லையான்னு தெரியலேன்னு சொல்லி அதை பார்க்க டேய் கடுப்பு தான் ஆகிட்டு இருக்கான். அந்த டைம் ஜூஹி அவங்க அண்ணாவை பார்த்து, எதுக்காக அவன்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிற, அவன் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலன்னு சொல்லவும், என்ன சொல்லிட்டு இருக்கேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், அப்படி அவனுக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், நான் சொல்கிறது கரெக்ட் தானேன்னு செய்யும், உனக்கு கம்ஃபர்டபுளாக தானே இருக்குன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தயங்கி தயங்கி தான் சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு மேலே சும்மா விடக்கூடாதுன்னு நினச்சி டேய் அவனோட கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். எப்படி என் வலிக்கு கொண்டு வந்தேன் பார்த்தியான்ற மாதிரி தான் ஜுவா சிரிச்சிட்டு இருக்கான். இங்கே தனியாக கூட்டிகிட்டு வரும்போது, எங்கே என்னை கூட்டிகிட்டு போயிட்டுருக்க, இங்கே நின்று பேசுன்னு சொல்லும்போது அவனோட ஷர்ட்டை பிடிச்சி, இன்னும் இங்கே என்ன நடந்துட்டு இருக்குன்னு உனக்கு புரியலையா, எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு கோவமாக கேட்கும்போது, வேற எதுக்கு வருவாங்க, ஜுவா தான் என்னை இன்வைட் பண்ணாங்க, அதனால தான் வந்தேன்னு சொல்லவும், அவங்க கூப்பிட்டாங்கன்னு இப்படி தான் வருவியா, அவங்க உன்னை தொல்லை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுதில்ல, அப்பவும் குத்துக்கல் மாதிரி அப்படியே இருக்க, ஏதாச்சும் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லும்போது, அதை பற்றி உனக்கு என்ன கவலை, ஆக்சுவலி உன்னை விட அவங்க பல மடங்கு எவ்வளவோ பரவாயில்ல, ஆனால் உங்களோட இன்டென்ஷன் எதுவுமே எனக்கு புரியல, நீ என்ன நினைக்கிற, ஜுவாக்கும் உனக்கு என்ன பிரச்சனை, ஜூஹி இதில் என்ன இன்வால்வ் ஆகியிருக்கா, இது எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அவன் கிட்ட வந்து எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லி பேச ட்ரை பண்ணுற சமயத்தில், ஓ இங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கியா, இங்கே வந்து ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா, இல்லை டேயி திரும்பவும் உன்னை ஏதாச்சும் புள்ளி பண்ணுறானா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறதுக்குள்ள, இங்கே பாரு தேயி, உன்னோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்க கூடாது, அப்புறம் நீ மட்டும் ஊன்னு சொல்லு செய்யும், இங்கேயே அவனை அடிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அவனை பார்த்து, இங்கே பாரு டேயி, நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, நீ ஒரு குப்பை மாதிரின்னு ஃபீல் பண்ண வைக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், அதனால வரக்கூடிய பின்விளைவுகளை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஆக்சுவலி டேயி மேலே இவ்வளோ கோவத்தை எதுக்காக காட்டுறானே தெரியல, தங்கச்சியை லவ் பண்ணி ஏமாத்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் வேண்டான்னு சொன்னதுக்கே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருக்காக பண்ணுறானோ அவளுக்கே அதெல்லாம் பிடிக்கல. சேயோன் பக்கத்தில் ஜுவா வந்து உட்காரும்போது ஜூயி ஏஞ்சி கிளம்பிடுறா. எங்கே போகிற அப்படின்னு கேட்க, நீ பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளும்
அவளும் போயிடுறான். அவங்க போயிட்டு போகிறாங்க. வா நாம ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நானும் கிளம்புறேன், லேட்டாக போனால் அப்பா திட்டுவாங்கன்னு கிளம்பும்போது, சரி நானும் அவங்க கூட வரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் போகிறத டோயன் பார்த்துட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். இங்கே சேயனை பார்த்து, ஆமாம் டேயை தனியாக கூட்டிகிட்டு போனான்ல, அப்போ நீங்கள் என்ன பேசிக்கிட்டீங்கன்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம் கோவமா அவனை திருப்பி, ஏன் என்கிட்டலாம் என்னன்னு சொல்ல மாட்டியா, என்னன்னு சொல்லு அப்படின்னு மிரட்டுற மாதிரி கேட்டுட்டே அவன்கிட்ட அத்துமீற மாதிரி பேசிட்டு இருக்கான். என்ன திடீர்னு இப்படி பேசுறீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க, எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்லும்போது, ஏன் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா என்ன பண்ண போற, இதெல்லாம் உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது, போது நிறுத்துங்கன்னு டோயன் வந்து சொல்லவும், நீயா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்க, அதுவும் என்ன நிறுத்த சொல்கிறதுக்கு நீ யாருன்னு சொல்லிட்டு இருக்கவும், ஆனால் எதையும் கேட்காம சேயோன் நீங்கிறது கிளம்புன்னு சொல்ல அவனும் போயிடுறான். அவனை அங்கேருந்து அனுப்பின கோவத்தில் டோயன் கிட்ட வந்து, என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு வேளை என் மேலே கோவமாக இருக்கேன் என்ன அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் தப்பான பையன்ற மாதிரி காட்டிக்காதீங்க, நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிற ஒரு பர்சன் கிடையாது எனக்கு தெரியும், அதனால என்னையும் நீங்கள் முட்டாளாக்கலாம்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் வேணுட்டே தான் எல்லாம் பண்ணுறீங்கன்னு நல்லாவே தெரியுதுன்னு சொல்ல ஜுவா கோவப்பட்டு, உன்னை நான் பழைய மாதிரி ட்ரீட் பண்ணாததுனால தான் குளிர் விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், உன்னை நான் பழைய மாதிரி அடிக்க ஸ்டார்ட் பண்ணா உன் உடம்பு தாங்குமான்னு கேட்க, தயவு செஞ்சு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது, அவனோட ஷர்ட்டை பிடிச்சி, நீ உன்னோட லைனை ரொம்ப கிராஸ் பண்ணிட்டேன்னு சொல்லவும், நான் என்னோட லைனை கிராஸ் பண்ணணும்னா அது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஜுஹாவை கிஸ் பண்ணிடுறான். என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி அவனை வேகமாக ஒரு குத்திட்டு அங்கேருந்து போயிடுறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.